ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெட் குருஃபைட். என்னடா தம்பி, ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிட்டியா? சீனியர், நான் தான் டேக்ஸ் லேப்லேயே வரலையே, நான் ஏன் ஃபைல் பண்ணணும்? அப்படி இல்லைடா, இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி எல்லா அர்னிங் மெம்பர்ஸும் ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக ஃபைல் பண்ணணும். ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுனால என்ன யூஸ் இருக்குது சீனியர்? என்ன இப்படி கேட்டுட்ட? ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது உன்னோட கரியருக்கும் உன் பர்சனல் லைஃப்க்கும் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஐடிஆர் டாக்குமெண்ட்ஸை தான் நம்மக்கிட்ட இருக்கிற இம்பார்ட்டண்ட் லீகல் டாக்குமெண்ட்னு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சொல்கிறாங்க. நீ நாளைக்கே ஹையர் ஸ்டடீஸ் ஒரு வேலைக்காக அப்ராட் விசா ட்ரை பண்ணுறப்போ ஐடிஆர் டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்பாங்க. இல்லை இங்கேயே ஹோம் ஆர் கார் லோன் வாங்கினா கூட உன்னோட ஐடிஆர் டாக்குமெண்ட்ஸ் தான் உன்னோட இன்கம் ப்ரூஃபாக பேங்க் லோனுக்கு கொடுப்பேன். சப்போஸ் நீ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தால் உன்னோட கிரெடிட் லிமிட்ஸை இன்க்ரீஸ் பண்ண கூட ரிட்டர்ன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் தான் யூஸ் ஆகும். இதே நீ ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருந்தேன்னு வை, ஐடிஆர் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட் டெண்டர்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட்ஸில் பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியும். இது எல்லாத்துக்கும் மேலே நீ அதிகமாக டேக்ஸ் பே பண்ணியிருந்தா சரியான ப்ரூஃப்ஸ் கொடுத்து ரிட்டர்ன்ஸில் நீ கட்டின எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை ரீஃபண்டாக எடுக்க முடியும். ஓ, இவ்வளோ விஷயம் இருக்கா ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுல? அப்போ இந்த தடவை நானும் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சீனியர், நான் இப்போ ஐடி ஸ்லாப்குள்ளே வந்துட்டேன். நியூ ரெஜிம் போடணுமா இல்லை ஓல்டு ரெஜிம் போடணுமான்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, சொல்லுங்களேன். ரிட்டர்ன்ஸ்னால் என்னன்னே எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. அதுக்குள்ளே ஓல்டு நியூ அப்படின்னு புதுசாக குழப்புற மாதிரி இருக்கே, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். அது என்னன்னா,